அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு லேட் ஆகி போச்சு. சாப்பிடு டார்லிங். அம்மா வேணும். பார், இனிமே எதை கேட்டாலும் அப்பா கிட்ட தான் கேட்கணும். ஓகே? ஓகே. சாப்பிடு. வெரி குட். இப்ப சொல்லு, உனக்கு யார் வேணும்? அம்மா தான் வேணும். போடா. ஏப்பா எப்படி என்னாச்சு டார்லிங்? மருந்து போடுங்க டாக்டர். எழுதுறா. வேகமா கார் ஓட்டு. டாடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். டாடா. டாடா. Hi Gita. Hi. Gita, come on. Okay. Bye. Varandi Sugunata. Bye bye. ஒரே போர் அடிக்குது. அப்பா அம்மா ஞாபகம் அடிக்கடி வருது. அப்பா அம்மா ஞாபகம் மட்டும்தானா? பின்ன இந்த ஏழைய பத்தி நினைக்கிறதே இல்லையா? ஐயாவை மறந்தா தானே நினைக்கிறதுக்கு. சார், ரோட பார்த்து விட்டு. சரிங்க மேடம். என்னங்க, நான் என் கிராமத்துக்கு போய் 2 நாள் தங்கிட்டு அப்பா அம்மா என் கூட பிறந்தவங்க எல்லாரையும் பார்த்துட்டு வரலான்னு. 2 நாள் தங்கி இருந்துட்டா? ஆமா. மை காட், 48 மணி நேரம் உன்னை பிரிஞ்சிருக்கணுமா? சரிதான். வானிலை அறிக்கை மாதிரி 48 மணி நேரமாங்கிறீங்களே. 2 நாள் தானங்க. ஓகே டார்லிங், 2 நாள் தானே. ஐயோ, அங்க பாருங்க. கையெடுங்க. யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணு டாடி? வண்டியில உன் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாள். அவளா? கீதா. அவளுக்கு உனக்கு என்ன உறவு? இது என்ன கேள்வி டாடி? ஜஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், தட்ஸ் ஆல். Oh my dear son, இப்ப நான் கேள்வி கேட்கிறேன்னா நாளைக்கு நீ தான் பதில் சொல்ல வேண்டி வரும். உன்ன மாதிரியே நானும் சின்ன பிள்ளையில நடந்துட்டதுனாலதான் ஒரு பெரிய பேரிடி காலாகி இப்ப பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டாடி, அப்படின்னா உங்களுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்? நீ இப்படி கேட்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அப்பா பிள்ளைங்கிற மரியாதை எல்லாம் போயிடுச்சு. இப்ப நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். யூ ஆர் கரெக்ட் மை டியர் சன். எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. பட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப், வாட் எவர் இட் இஸ். இப்போ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம். இது என்ன டாடி உங்க காலம் மாதிரியே பேசிட்டு? காலம் என்னைக்குமே மாறதில்லை மகனே, நாம தான் மாறிக்கிட்டே வர்றோம். ஆல் ரைட், லீவ் இட். எக்ஸாமினேஷன்லாம் நெருங்கிட்டு வருது. நல்லா படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவோம் டாடி. படிப்புல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலே நீ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணுங்கிறதா என்னுடைய ட்ரீம். சர்டன்லி டாடி. வெரி குட். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, சாப்பிடலாம். ஓகே. பையனை என்னைக்கோ ஒரு காலத்துல நீ பார்க்கும்போது இவனா என் பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன், இவன் தான் என் பிள்ளைன்னு சொந்தம் கொண்டாடுவேன். ஹாய் பசங்களா, டியூஷன் முடிஞ்சதா? அம்மா நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? நல்லா படிக்கணும், தெரிஞ்சதா? போங்க போங்க விளையாடுங்க. அம்மா லக்ஷ்மண், பாப்பா வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. தீர்காயுஷா இருப்பா. லக்ஷ்மண், என்னப்பா இன்னைக்கு விசேஷம்? இன்ஜினியரிங்ல நான் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்டா வந்திருக்கேம்மா. அப்படியா? ஆமாம்மா. இத பாருங்க, தங்க மெடல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது என்னப்பா தங்கம்? லக்ஷ்மண், நீதான் எனக்கு தங்கம். ஒண்ணும் இல்லாம தானே இந்த ஊருக்கு வந்தேன். எங்க அப்பாவோட வாத்தியார் தொழில் எனக்கும் வாழ்க்கை கொடுத்துருச்சு. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தம் பிள்ளை தானா வளருன்னு சொல்லுவாங்க. நான் 10 குழந்தைங்களுக்கு அறிவை வளர்த்தேன். என் பிள்ளை பரிசோட வந்து நிக்குது. இதை விட வாழ்க்கையில எனக்கு வேற என்னப்பா வேணும்? அம்மா, என்னமோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவேன்னு சொன்னேன், இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு அவமானமா இல்ல? நான் நல்லா தான் படிச்சேன் டாடி. படிச்சிருந்தெல்லாம் எழுதிருக்கணுமாப்பா. சாரி டாடி. மறுபடி காலேஜுக்கு போறியா இல்லையா? வெரி சாரி டாடி. எனக்கு காலேஜுக்கு போறதுக்கு அவமானமா இருக்கு.
வேற என்ன செய்யலாம் யோசனை பண்ணிட்டு இருக்கேன்? ஏதாவது வேலைக்கு போலான்னு இருக்கு. நம்ம ஃபேக்டரிய என் பார்ட்னர் தனியா தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். தனக்கு ஒரு துணை வேணும்னு சொன்னான். நீ எங்க போனீன்னு அவனுக்கு துணையா இருக்கும், நீ வேலை கத்துக்க போறியா? சந்தோஷமா போறேன் டாடி. வாங்க டாக்டர் ராஜா அவர்களே, வாங்க வாங்க வாங்க. என்னடா உட்கார். வாரத்துக்கு ஒரு தடவை டாக்டர்ன்ற முறையில வந்து கையை பிடிச்சு பார்த்து போவேன், அது கூட இல்லைன்னு எப்படி? நீ தான் தண்டசோர், நீ வந்து பார்த்தா என்ன? எத்தனை போன் போட்டேன் தெரியுமா? 1க்கு 9 போன் வச்சிருக்கீங்க, பதிலுக்கு ஒரு கால் போடக்கூடாது. ஒரு கால் நீ வீட்டுல இல்லைன்னா நீ சொல்றது வாஸ்தவம் தான்டா. ஃபேக்டரியில வேலை உசுறு போகுது. அதுக்காக தான் நான் ஒரு ஏற்பாடோட வந்திருக்கேன். என்னது? உனக்கு ஒரு குட் நியூஸ் தெரியுமோ? என்ன? தன் ஃபெயில் ஆயிட்டா. இஸ் இட்? உன்னை விட ரொம்ப நல்லா படிப்பானே, எப்படி ஃபெயில் ஆனா? நான் உன் கூட பழகிறேன்ல, அந்த வாசனை அவன் மேல அடிச்சிருச்சு. நீ ஃபேக்டரியில கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சுதான் அவனையும் உன் கூட ஃபேக்டரியில வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ராஜா, உன் வாழ்க்கையில வந்த ஒரே நல்ல ஐடியா இதுதான்டா. அவனை சீக்கிரம் கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்துரு, எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். டாடி குட் மார்னிங் அங்கிள். மார்னிங். டாடி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. ஓகே பை பை அங்கிள். பை. என்னடா ராணிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி ஊட்டி ஊட்டி வளர்க்குறியா? பாவி, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு ஒரே பொண்ணு, கண்ணு போடாதடா. கொஞ்சமாவது மரியாதை தெரியுதாடா கஞ்சா பயல? என்னடா ஒரு பெரிய டாக்டர் வந்திருக்கிற, ஒரு காப்பி. ராஜாவுக்கு ஒரு காஃபி. சக்கரகாமி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் லக்ஷ்மன். தேங்க் யூ. எப்ப பார்ட்டி கொடுக்க போறீங்க? பார்ட்டியா? ஏதாவது ஒரு ஹோட்டல்ல பார்ட்டி நடக்கும் போது நாமும் போய் நடுவில் உட்காந்துட வேண்டியதுதான். அதுதான் இந்த ஏழோட பார்ட்டி. எப்போ ஏழைங்கிற பேச்சு தானா? என்ன பண்றது, ரெக்கார்ட் என்ன இருக்கோ அதுதானே பாட்டிலையும் வரும். நான் இருக்கிற வரைக்கும் ஏழைங்கிற பேச்சே வரக்கூடாது. நீ இருக்கிற வரைக்கும்னா இப்ப இங்க இருக்கிற வரைக்குமா இல்ல எப்பவுமா? எப்போங்கிற என்ன இருக்கிறதுனால தானே நீங்க எங்க இருந்தாலும் உங்களை தேடி நான் வரேன். ராணி, ஹரிஷு, இந்த பேச்சைய கேட்டா இப்பவே உங்களை எங்க அப்பா கிட்ட இழுத்துட்டு போய், அப்பா இவரைத்தான் நான் லவ் பண்றேன்னு சொல்லி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லட்டுமா? வெயிட். மாப்பிள்ளைக்கு என்ன வேலை உங்க அப்பா கேட்டா இப்ப லவ் பண்றாரு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வரிசையா குழந்தை பெற்று கொடுப்பாருன்னு சொல்லுவியா? கோல்ட் மெடலிஸ்ட் பேசுற பேச்சாது. ஒரு வார்த்தை எங்க அப்பா கிட்ட சொன்னா போதும், நாளைக்கே எங்க ஃபேக்டரியில பெரிய வேலை கொடுத்துருவாரு. எனக்காக இல்ல, உங்க கோல்டு மெடலுக்காக. வெல் மிஸ்டர் லக்ஷ்மன், உங்களை என் ஃபேக்டரியில இன்ஜினியர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். இந்தாங்க ஆர்டர். வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். உங்க பெருந்தன்மைக்கு எங்க குடும்பமே கடமைப்பட்டிருக்கு. நோ, உங்களை மாதிரி ஒரு கோல்டு மெடலிஸ்ட் என் ஃபேக்டரியில வேலை செய்ய ஒத்துக்கிட்டது எங்க அதிர்ஷ்டம். என் மகளை நான் முட்டாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களை ரெக்கமெண்ட் பண்ணதுல இருந்து பரவாயில்ல, அவளும் புத்திசாலி தான். என்னடா என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்க? உன்னை பத்தியா? புத்திசாலி புத்திசாலின்னு உன்னை பத்தி நான் அப்படி பேசவே மாட்டேன்பா. கழுது. பை பை, அவர் டாக்டர் ராஜா, என்னுடைய ஃப்ரெண்டு, பிசினஸ் பார்ட்னர் எல்லாமே. இஸ் லக்ஷ்மன், நம்ம ஃபேக்டரியில இன்ஜினியரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உன்ன மாதிரி புத்திசாலியான பிள்ளை பெற்றதுக்காக உன் தாயாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இது என்னுடைய மகன், இன்னைக்கு தான் ஃபேக்டரியில சேரத்துக்காக வந்திருக்கான். ஐ எம் ராமு. ஐ எம் லக்ஷ்மன். ப்ளீஸ் டு மீட் யூ. சோ மை. 2 வாலிபர்கள் ஒற்றுமையா இருந்து நல்லா பாடுபட்டு ஃபேக்டரிக்கு நல்ல பேர் உண்டாக்கணும். ஓகே? என்ன பட்டணத்துல வேலையா? லக்ஷ்மன், உனக்கு பட்டணத்துல வேலைன்னா நான் நிச்சயமா அங்க வரமாட்டேன். உனக்காக இந்த கிராமத்துல ஃபேக்டரி கிட்ட முடியுமாமா? ஏமா பட்டணம்னா அப்படின்னா உனக்கு வெறுப்பு? வெறுப்பா? லக்ஷ்மன், உங்ககிட்ட நான் எப்படிப்பா சொல்றது? இந்த கிராமத்துல என்ன நம்பி எத்தனை பிள்ளைங்க படிக்குது. அதுங்களை கரை சேர்க்க வேண்டிய புண்ணியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பாதியில எப்படிப்பா விட்டுட்டு வர்றது? அதுக்காக இத்தனை வருஷமும் கஷ்டப்பட்டு ஆளாக்கின உன்னை இங்கேயே விட்டுட்டு போக சொல்றியா? இங்க இருக்கிற அம்மால யாராவது ஒருத்தர் சொல்லட்டும் உன்னை இங்கேயே விட்டுட்டு போறதா சரின்னு நான் போயிடுறேன். என்னம்மா? மகன் சொல்றதாமா சரி. தங்கத்துல சோறு தின்னாலும் தாய் கையில சோறு தின்னலன்னா பிள்ளைக்கு தெரிக்காதுமா. எங்க குழந்தைங்க பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க உங்க மகனோட ஆசை நிறைவேற்றி வைக்கிறதா நியாயம். நீங்க அவரோட பட்டணத்துக்கு போங்க. அப்புறம் என்னம்மா? சரின்னு சொல்ல சொல்லுமா. சரிப்பா, உன் இஷ்டம் போல செய். ராமு, நம்ம ஃபேக்டரிக்கு தேவையான முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யறோம். அதை நம்ம ஃபேக்டரியில தயார் பண்ணா ஏராளமா அந்நிய செலவாடி மிச்சமாகும். நீ ஒத்துழைச்சா அதை இங்கேயே செய்யலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன கேட்கணுமா லட்சுமன்? பட்
அதுக்கு அதிகமா செலவாகுமே. பணத்தை பத்தி நீ கவலைப்படாத. எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் எல்லாம் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ ராமு. விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. லட்சுமண், என்ன ராமு? நீ கண்டுபிடிச்ச ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு கவர்மெண்ட்ல இருந்து 1 கோடி ரூபாய் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இத பத்தி லெட்டர். அப்படியா? வெரி குட். ரொம்ப சந்தோஷம் ராமு. இதுக்கெல்லாம் உன் திறமை தான் காரணம் லட்சுமண். உன்னுடைய ஒத்துழைப்பு தான் காரணம் ராமு. உன்னை கௌரவப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ண போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ராமு. we must celebrate it. கங்க்ராச்சுலேஷன்ஸ் லக்ஷ்மண். தேங்க்யூ. ராஜா, நீ இங்கதான் இருக்கியா? வழக்கமா பொம்பளைங்களுக்கு தரவு தான் இருப்பேன்னு உன்னை போய் அங்க தேடிட்டு வரேன். கழுத என்ன தேடுற மாதிரி இவன் போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு நாங்க யங்ஸ்டர்ஸ் பரவாயில்ல போடுறோம். யங்ஸ்டர்ஸ் இவங்கிட்ட கத்துக்கணும்பா. ராமு, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவேன். இப்படி ஒரு தகப்பனா இருக்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கும். ராஜா, டைம் ஆச்சு, ஆரம்பிக்கலாமா? ஓகே. மிஸ்டர் லக்ஷ்மண் நமது ஃபேக்டரியின் இளம் இன்ஜினியர், பெரிய திறமைசாலி. இவரால் நமது ஃபேக்டரிக்கு பெரிய பெருமை கிடைத்திருக்கிறது. அதனால் உங்கள் சார்பாக இந்த மாலையை அவருக்கு நான் அறிவிக்கிறேன். என்னுடைய பார்ட்னர் டாக்டர் ராஜா 5000 ரூபாய்க்கான இந்த செக்கை அவருக்கு பரிசாக வழங்குவார். இந்த மாதிரி பெரியவங்க ஆச்சு எனக்கு எப்போ இருக்கணும் சார். God bless you. நான் கேட்கறது சரியோ தப்போ எனக்கு தெரியாது. ஆனா நான் எந்த வேலையா போனாலும் உங்க அப்பா யாருன்னு தான் கேக்குறாங்க. உரிமையோட என் இனிஷியலா மட்டும் உட்கார்ந்து இருக்காரே, அந்த மனுஷன் யாருமா? எங்க அப்பா யாருமா? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்ல வேண்டாமா? நான் கேட்கல. லக்ஷ்மண், நீ கேட்கல. உன் உடம்புல ஓடுற ரத்தத்துல பாதி பங்கு அவர்தாச்சு. அது கேக்குது. உங்க அப்பாவுக்கு பல பெண்களோட பழக்கம் இருந்தது. அதுலயும் ஒரு பெண்ணுகிட்ட அதிகமா சகவாசம் வச்சிருந்தாரு. நான் கூடாதுன்னு தடுத்தேன். குறுக்க நிக்கிறதுக்கு நீ யாருன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிட்டாரு. அப்புறம் அவனை சுமந்துகிட்டு இருந்தேன். நான் தான் வீம்புக்காக வந்துட்டேன். அவராவது என் விலாசத்தை தேடி, நீ கர்ப்பமா போனியே, அந்த குழந்தை என்னாச்சு, வளர்ந்தானா வாழ்ந்தானான்னு இத்தனை வருஷமா ஒரு வார்த்தை கூட கேட்காம எங்கேயோ பாறாங்கல்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. போதுமா? போதும். நான் எங்க அப்பாவை தான் கேட்டேன். இவ்வளவு ஈவிரக்கம் இல்லாத, கொஞ்சம் கூட பெத்த பாசமே இல்லாத ஒரு இரும்பு மனுஷனை பத்தி கேட்கல. ராமுடைய அப்பாவை பார்க்கும்போது, அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பழகிறத கவனிக்கும் போது எனக்கும் இப்படி ஒரு அப்பா இருக்க மாட்டாரா நினைச்சேன். ஆனா எங்க அப்பா இவ்வளவு குடும்பக்காரர்னா நான் அவரை பத்தி கேட்கவே மாட்டேம்மா. கேட்க மாட்டேன். அம்மா, எனக்கு நீ போதுமா? நீ போதும். லக்ஷ்மண், லக்ஷ்மண். ஐயோ, கொஞ்சம் சத்தம் போடாம தான் இருங்களேன். அப்பா, கவலையில அரிசி குறையிற ஒளிய என் வயிறு மட்டும் என்னைக்கு குறைஞ்ச பாடில்லை. திருவிழா கூட்டம் மாதிரி வீடு நிறைய பிள்ளைங்க. கொலையில எவ்வளவு அரிசி போடுறதுன்னே தெரியலையே. எல்லாத்தையும் வரிசையா நிக்க வச்சு தலையத்தான் என்னன்னு போல இருக்கு. அப்பாப்பா, அம்மா, கொலை கொதிக்குது, அரிசி கொடுங்க. வாடி, நான் பெத்த மகளை. ஏண்டி, நான் உனக்கு என்ன கற்பகம்னு பேர் வச்சேன்னா இல்ல கர்ப்பம்னு பேர் வச்சேனா? என்னம்மா நீயே கிண்டல் பண்ற? அது சரி, நீ ஓம் பிரசவத்துக்காக வந்த, ஏன் பிரசவத்தை வெக்கமா தான் இருக்கு. நான் மட்டும் வெக்கப்பட்டு என்ன பண்றது? உங்க அப்பன் முன்ன வெக்கப்படணும். உட்காரு, 2 பேரும் ஒருத்திக்கு ஒருத்தி பத்தியம்மா என்ன சாப்பிடலாம் பேசிக்கலாம். கொரோனா கீழே விழுந்து 1 மாசம் ஆகல. அவங்க அப்பனாட்டமே பிட்டாரியாட்டம் கட்டு. பாப்பா மலையில போ. என்ன போட்டு ஏண்டா அப்படி உழுக்குறீங்க? நான் புளியா மரமா? ஆமா, இதுல என் பசங்களை தவிர பள்ளிக்கூட பசங்க வேற இருக்காங்களா? இல்லப்பா, இதுல அக்கா பசங்க 3 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. நான் பெத்தது 10ஆவதுன்னு இதுங்க வேற சேர்ந்துக்கிட்டீங்களா? சரி சரி, ஒத்துங்க.
வானர பசங்களா, உங்க அம்மாவுக்குன்னு 2 பாக்கெட் விட்டமின் பிஸ்கெட் வாங்கி வந்தனே, அவ வயிற்றுல குழந்தைய தவிர வேற ஒண்ணுமே தங்காதே. இப்படி பண்ணிட்டீங்களே, உள்ளாடி கூட அதெல்லாம் ஏன் வயிற்றுல ஆயிடுச்சுடா. சந்தான லட்சுமி அண்ணா, கண்ணு உனக்காக ஒரு கடையில சொல்லி வச்சு 2 பாக்கெட் வைட்டமின் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தேன். பனாதி பசங்க பிச்சு பெனாரி எல்லாத்தையும் தூளாக்கிடுச்சு. கொஞ்சம் மீறி இருந்தது, நானும் பூந்து விளையாடி கொண்டு வந்து சாப்பிடுறாங்கன்னு. அப்பா எப்பப்பா வந்தீங்க? இந்த பூலோகத்துக்கு நான் வந்து 50 வருஷம் ஆச்சு. ஆமா, என் கொட்டல உருவுறது. ஆமா, வருஷத்துக்கு புதுசு புதுசா கேலண்டர் போடுற மாதிரி வருஷத்துக்கு ஒரு பிள்ளையா பெத்து எடுத்துன்னு இருக்கானே உன் புருஷன். ஆபீஸ்க்கே போறது இல்லையா? அவரை கேட்டா உங்க அப்பனுக்கு நான் என்ன சளைச்சவனாங்கிறாரு. அவனும் நானும் சேர்ந்து கட்சியா நடத்துறோம், அங்கத்தினர்களை சேர்க்கிற மாதிரி பிள்ளைங்களை சேர்க்கறதுக்கு. ஜபார், இப்ப பிறக்க போற புள்ள ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி மங்களம் பேரை வச்சு இதோட முடிச்சுங்க. சரிப்பா. உள்ளவா, எங்க அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஓகேம்மா, ஐ வில் கம் ப்ளீஸ். அம்மா. இதோ வரேன்பா. அம்மா, இவர் எங்க கம்பெனி மேனேஜர், எங்க ஃபேக்டரி பார்ட்னர் டாக்டர் ராஜாவுடைய ஒரே மக, பேரு ராமு. வணக்கம்மா. இந்தாங்க டைப்பிங், எங்கேயாவது தொலைச்சிடாதீங்க. மொள்ள மொள்ள. என்னம்மா வந்தவர் உட்கார சொல்லாம பாத்துக்கிட்டு நிக்கிறேன். ராமு வாப்பா உட்காரு. கமான் ராமு. எப்ப ராமு, அந்த டை கொஞ்சம் சரியா கட்டக்கூடாது? எனக்கு டை சரியா கட்ட வராதுமா. அம்மா, வீட்டுல கூட எதை செய்யறதுக்கோ அவனுக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும். நான் கட்டி விடட்டா? அம்மா, என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்லப்பா, இது வந்துட்டு. லட்சுமண், ரியலி யுவர் லக்கி. எத்தனைதான் இருக்கட்டும், அம்மா இல்லன்னா அது லைஃபே இல்லடா. சாப்பிடுப்பா. என்னம்மா அது? முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்கேன், பால் பாயசம். தேங்க்யூ. மேல எல்லாம் கொட்டிக்கிட்டியே. ஸ்லோலி ஸ்லோலி. இது சாப்பிடுப்பா, சாப்பிடு. அம்மா, எனக்கு அடடே, உன்ன மறந்துட்டேனே, உனக்கும் கொண்டு வரேன். பரவாயில்லம்மா, இதே நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னொரு டம்ளர் கொண்டு வரட்டா? நான் ராம, இவன் லட்சுமணன். இன்னொரு டம்ளர் இருக்குமா? தேங்க்யூ. தேங்க்யூ. நமக்கு ரெட்ட குழந்தை பிறக்கணும், அதுவும் 2 ஆணா பிறக்கணும். அப்படி பிறந்தா அவங்களுக்கு ராமன் லட்சுமணன் பேர் வைக்கணும். ஏப்பா சாப்பிடாம இருக்க? ஒண்ணு இல்லப்பா, எத்தனை தடவை கேட்டாலும் ஏதாவது சொல்லி மழுப்பிடுறீங்க. என்ன? எங்க அம்மா எங்கப்பா இருக்காங்க? இருக்காங்கப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னால நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் டாக்டர் தொழிலுக்கே கடன் ஏற்பட முடியாது அவங்க அம்மா நடந்துக்கிட்டா. நான் கொஞ்சம் அதிகமாக கோச்சுக்கிட்டேன். என்ன கண்ணா பண்ணான்னு பேசிட்டு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம ஒன்னை என்னை அனாதையா விட்டுட்டு உங்க அம்மா போயிட்டாப்பா. ஏப்பா இன்னைக்கு அம்மாவை பத்தி கேட்கிறேன்? நான் உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கேன்? நீங்க எனக்கு எந்த குறையும் வைக்கலப்பா. அம்மா இருந்தா எப்படி இருந்திருக்கும்னு நான் இன்னைக்குதான்ப்பா புரிஞ்சுக்கிட்டேன்.
ராமு. ஹலோ ராமு, நான் கீதா பேசுறேன். என்ன ராமு நீங்க பார்க்குக்கு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. ரொம்ப மோசம். நேத்து ராத்திரி நடந்து நினைச்சு எனக்கு தூக்கமே வரல. அது இப்ப நினைச்சா கூட சீ சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. உனக்கு வெக்கம் தான் இன்னொருத்த வீட்டுக்கு தைரியமா போன் பண்ணியா நீ? என்ன ராமு இப்படி எல்லாம் பேசுறீங்க? ராமு இல்ல அவங்க அப்பா. அப்பா, ஐயோ. இருக்கட்டும், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உன் பையன் சம்மதிப்பானா? என் பையனுக்கு நான் சொல்றதுதான் வேத வாக்கு. உன் பொண்ணு அப்படி நான் கோடு போட்டேன்னா தாண்ட மாட்டாடா. அப்ப போடு. எதை போடும்? கற்பூரமா இருப்பேன்னு பார்த்தா இன்னும் கழுதையாவே இருக்கிய. கால் கட்ட போடுறா முண்டம். என்னடா சம்மந்தியா போற என்ன போய் முண்டம் கழுதுன்னு திட்டிட்டு இருக்கிறேன். என் நாயி, நான் மாப்பிள்ளை ஒட்டுக்காரன், என் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவேன். கல்யாணத்துல லட்டு சின்னதா போட்டினா கூட லட்டி சார்ஜ் வரைக்கும் கொண்டுட்டு போயிடுவா. கல்யாணத்துக்கு சீக்கிரமே ஏற்பாடு பண்ணிடுறேன். லட்டு இவ்வளவு பெருசு போதுமா? நான் ராணியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் டாடி. ஏன்? அவளை எனக்கு பிடிக்கல. அதான் ஏன்னு கேக்குறேன். நான் கீதான்ற ஒரு பொண்ணை விரும்புறேன். அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். உன் வருங்காலத்தை பத்தி நல்லது கெட்டதை பத்தி நீயே முடிவு பண்ணிட்டியா? இந்த வயசுல கழுதையை பார்த்தா கூட கண்ணுக்கு அழகாத்தானா தெரியும். உணர்ச்சி வசப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாளைக்கே நாய் மாதிரி கடிச்சுக்கிட்டு நடுத்தருவில் தான் நிற்பீங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். எங்க காதல் அப்படி இல்ல டாடி. டேய், உன் நன்மைக்காக தான் சொல்றேன். சின்ன வயசுல இருந்தே ராணிய உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா 4 தலைவன முடிவு பண்ணிருக்கோம். கல்யாணம்ங்கிறது பண்ணிக்கிறவங்க இஷ்டமே தவிர பெரியவங்க இஷ்டம் இல்லை டாடி. கடைசியா உன்னை வான் பண்றேன். உன் கல்யாணம் ஏன் இஷ்டப்படிதான் நடக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? கெட் அவுட். ராமு, துணிஞ்சு நம்ம 2 பேரும் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா எங்க அப்பா மட்டும் சொல்லாம செய்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் மட்டும் எங்க அப்பா சம்மதத்தோட பண்ணிக்கிட்டேன். சரிதா? கீதா, இப்ப எங்க போவோம்? முதல்ல ஏதாவது கோயிலுக்கு போலாங்க. கோயிலுக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒரு கோயில் இருக்கு, அங்க போவோமா? எங்க இருக்கு? அதான் நம்ம லட்சுமண வீடு. லக்ஷ்மண் வீடா? அவர் டெல்லி போயிருக்காருன்னு சொன்னீங்க. அவன் இல்லன்னா என்ன, அதான் அவங்க அம்மா இருப்பாங்களே. அவங்களுக்கு என் மேல என்ன பிரியமோ இல்ல எனக்கு தான் அவங்க மேல என்ன பாசமோ தெரியல. அவங்க ரொம்ப நல்லவங்க. வா அங்கேயே போவோம். கண்டிப்பா. See you. வரேன். Thank you friend. Bye. Bye. அம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஒற்றுமையா சீரும் சிறப்புமா நெடுங்கால வாழணும். இவ பேர் கீதா. எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அதனால அவருக்கு தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம். ரொம்ப தப்புப்பா. என்ன இருந்தாலும் அப்பா இல்லையா? அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது. நான் எவ்வளவு சொல்லி பார்த்தம்மா, எங்க அப்பா கேட்க மாட்டேன்ட்டாரு. எனக்கு இதை தவிர வேற எந்த வழியும் தெரியல. ஒருவேளை எங்க அம்மா இருந்திருந்தா என் மனசை புரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பாவை சம்மதிக்க வச்சிருப்பாங்க. ஏப்பா, உங்க அம்மா? அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இல்லம்மா. நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்த எங்க அம்மா அப்பாவுடைய டாக்டர் தொழிலுக்கு கெட்ட பேர் உண்டாக்கிட்டாங்க. அதை பத்தி அப்பா கேட்டப்போ அம்மா தாறுமாறா பேசி என்னையும் அப்பாவையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியா? அதனால என்ன ராமு, என்னையே அம்மான்னு கூப்பிடு. அம்மா. ராமு, இந்த வீட்டுல லக்ஷ்மணிக்கு எவ்வளவு உரிமை உண்டோ உனக்கும் அவ்வளவு உரிமை உண்டு. இங்க இருந்தா இப்ப வந்துடுற. உள்ள வாங்க. டாக்டர் ராஜா, நான் ராதா பேசுறேன். ஆமா. எந்த ராதா? நான் அந்த ராதா தான். உங்களுக்கு நேரம் இருந்தா சாயங்காலம் 5 மணிக்கு நேரு பார்க்க வரீங்களா? வரேன், கண்டிப்பா வரேன், நிச்சயமா வரேன், மறக்காம வரேன். வச்சிடட்டுமா? வச்சிருவேன் ஐயா. அதான் பார்க்கல நேர்ல பார்த்து பேச போறமே. வச்சிருவியா? இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்பதான் தமிழ் கொஞ்சம் அடங்கியிருக்கு.
முதல்ல பேசுறது? நான் எப்படி பேச முடியும்? ராதா எவ்வளவு மாறி இருக்கா. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் இவரை பார்க்கிறேன். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதான் வந்த. மணி இப்பதான் 5 ஆகுது. ஆமா. எதுக்காக வர சொன்ன? குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு தாய் ஒருத்திக்கு தான் தெரியும். உங்களுக்கு ஆஸ்தி ஆள் மாகாணம் நிறைய இருக்கலாம், ஆனா தாய் வளர்க்காத பிள்ளை தருதலையா போயிடுவாங்கிற உண்மைய புரிய வைக்கத்தான் நான் உங்களை வர சொன்னேன். நீ ராமுவை பத்தியா சொல்ற? ஆமா, நீங்க வளர்த்த உங்க செல்ல மகன் யாரோ ஒரு பொண்ணை ரேஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். நீ யாருன்னு அவகிட்ட சொன்னியா? இல்ல, கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் மாலையோட எங்கிட்ட தான் வந்தாங்க. நான் உங்க 2 பேரையும் வாழ்த்தி வரவேற்று உள்ள கூப்பிட்டுக்கிட்டேன். என்ன யோசிக்கிறீங்க? நடந்தது நடந்து போச்சு. இப்ப நீங்க அவனை கூப்பிட்டு தாம் தூம்னு குதிச்சீங்கன்னா உங்களுக்கு தான் அவமானம். நான் உங்க 2 பேரையும் அனுப்பிச்சு வைக்கிறேன், உள்ள கூப்பிட்டுக்குங்க. கொஞ்சம் இருங்க. உங்க ஃபேக்டரியில இன்ஜினியரா வேலை பார்க்கறானே லக்ஷ்மணன், அவனை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? வெரி குட் பாய், கோல்ட் மெடலிஸ்ட், he's got a great future. அவனை பத்தி ஏன் கேக்குற? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் வீட்டை விட்டு போகும்போது கையில வளர குழந்தைதான் உங்களால பிரிக்க முடியும், வயிற்றுல வளர குழந்தை உங்களால பிரிக்க முடியாதுன்னு சொன்னேனே, அந்த குழந்தைதான் லக்ஷ்மணன். நான் வளர்த்த பையன் very good boy, gold medalist, he has got a great future. நான் வரேன். நில்லங்கே. வேற ஒண்ணுமே இல்லையா? நமக்குள்ள என்ன இருக்கு? வேற ஒண்ணுமே இல்ல. நான் வரேன். அவக்குள்ள என்ன இருக்கா? தவறா நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா இந்நேரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன். திமுரு இன்னும் அடங்கவே இல்லையா? எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி இருப்பேன் பாக்குறேன். லக்ஷ்மண், நீங்க ஊர்ல இல்லாம இருந்தப்போ எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. நம்ம லவ் பத்தி உங்க அப்பா கிட்ட நீ ஓப்பனா சொல்லலாமே. எனக்கு இன்னும் அந்த தைரியம் வரலையே. ஏன் உங்க அம்மா கிட்ட சொல்லி எங்க வீட்டுக்கு வந்து என்ன பொண்ணு கேட்க சொல்லக்கூடாதா? நம்ம அந்தஸ்துக்கு ஒத்து வராதுன்னு எங்க அம்மா உடனே சொல்லிடுவாங்க. அப்படின்னா ஒண்ணு பண்ணுவோமா? சொல்லு ராணி. லவர்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சவரு, அவங்கள மதிக்கிறவரு, அவரை சொன்னா எங்க அப்பா மறுத்து பேசவே மாட்டாரு. அவரை போய் பாப்போமா? எழுதுறி எழுதுறி. என்ன பண்றது? நடந்தது நடந்து போச்சு. இந்த அம்மா வீட்டு சாவி. இந்த வீட்டுல எல்லாமே பூட்டி வைக்கல. மானம், மரியாதை, குடும்ப கௌரவம் எல்லாம் ஓப்பனா தான் இருக்கு. சமயத்துல அதை கரெக்டா பூட்டி வைக்க வேண்டிய கடமை உன்னுடையது. வேலையா? ஐயா, மருமகளை கூட்டிட்டு போய் விபரம்லாம் சொல்லி கொடு. வாங்கம்மா. வாமா. என்ன என்ன சமாச்சாரம்? நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியா? என்ன வேணுக்கு செய்யறேன்? நான் ஒருத்தரை லவ் பண்றேன். ஒருத்தர் தானே? முளைச்சு 3 இலை வரல, அதுக்குள்ள உங்களுக்கு எல்லாம் லவ் போட்டோம். யார் அந்த லக்கி பாய்? உங்களுக்கு ஒரு நல்லா தெரியும். நம்ம ஃபேக்டரியில இன்ஜினியரா வேலை பார்க்கறாரு லக்ஷ்மண்.
லக்ஷ்மண் உள்ள வாப்பா. நெருங்கி வரும்போது ஏன் தள்ளி நிக்கிற? கமான். முடிவு நல்ல முடிவு. நோ ப்ராப்ளம். ராணி உங்க அப்பாட்ட சொல்லி. வேண்டாங்க, அவர் ஒத்துக்க மாட்டாரு. மிஸ்டர் லக்ஷ்மண் உங்க அப்பா இல்ல சார். எங்க போயிட்டார்? அதான் சார் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. நீங்க கேக்குறீங்கன்னு சொல்றேன். பொம்பளை முகத்துல எங்க அப்பா எங்க அம்மாவை வீட்டை விட்டே விரட்டிட்டாரா அப்படின்னு அவர் சொன்னாளா? சாரி அப்படின்னு உங்க அம்மா சொன்னாங்களா? ஆமா சார். நான் வளர்த்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப மட்டும் தாய் இல்லாத புள்ள தாந்தோண்டித்தனமா போவாங்கிற ஊர்வாக்கம் மறந்துடாதீங்கன்னு சொன்னாலே, இப்ப இவ வளர்த்த பையன் மட்டும் ஒருத்தைய இழுத்துட்டு வந்து நிக்கிறானே. ஓகே லக்ஷ்மண், நீ எதை பத்தி கவலைப்படாது. அவங்க அப்பா பத்தி நீ யோசிக்க வேண்டாம், நான் இருக்கேன். நானே பக்கத்துல இருந்து உங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிடறேன். ஓகே? உங்க அப்பனுக்கும் சேர்த்து நான் ஆசீர்வாதம் பண்றேன். எழுதுறீ. அளவோட பெத்துக்கிட்டு வளமோட வாழுங்க. 1000 காலத்துக்கு நீங்க 2 பேரும் நல்லா இருக்கு. யாரு நீங்களா? உள்ள வாங்க. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன? தாய் வளர்க்காத புள்ள தாந்தோணியா போயிடுவான்னு சொன்னியே, அதே மாதிரி தகப்பன் கண்டிப்பு இல்லாத பிள்ளைய அதே மாதிரிதான் ஆவா. நீங்க யார பத்தி சொல்றீங்க? நீ வளர்த்த புள்ள யூனிவர்சிட்டி கோல்ட் மெடலிஸ்ட் மிஸ்டர் லக்ஷ்மண். உனக்கு தெரியாம ஒரு பொண்ணை காதலிச்சு உனக்கு தெரியாமலே அந்த பொண்ணை கோவில்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. நடந்தது நடந்து போச்சு. பொண்ணு அழகானவ, பெரிய இடத்து பொண்ணு. கார்ல உட்கார வச்சிருக்கேன், அனுப்புறேன். ரொம்ப அலட்டிக்காம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ. என்னங்க இத சொல்லிட்டு போகத்தான் நீங்க வந்தீங்களா? வேற நம்ம 2 பேருக்குள்ள என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லையா? நடந்தது நடந்து போச்சு. வீட்டுக்கு வாடி போலான்னு கூப்பிடுவார்னு பார்த்தா எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லையா? உங்களை உங்களுக்கு தான் பிடிவாதமா? எனக்கும் பிடிவாதம் இருக்கு. எல்லாம் சொல்லியிருக்கேன், பயப்படாம கூட்டிட்டு போ. எனக்கு தெரியாம என் பொண்ணுக்கு கல்யாணமா? உன் பையன் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா, என் பொண்ணு கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்பன்ற முறையில் நம்ம ஸ்டாண்டிங் என்ன? ஸ்டாண்டிங் வேண்டா. ஸ்டாண்டிங் மலையா? பிள்ளைகளை பெத்தோம் வளர்த்தோம் பெரியவங்களாக்கணும். அதுங்க இஷ்டப்படி நடக்குது. விடுறா. உன் பொண்ணு விஷயம் வேற. நானே அவ பக்கத்துல இருந்து அவ கல்யாணத்தை முடிச்சு வச்சேன். நீ பக்கத்துல இருந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சியா? உன் பையனுக்கு என் மகளை கட்டிக்கிட்டு உன் வீட்டுக்கு மருமகளா கூட்டி போறேன். ஒத்த கால நின்ன என்ன குறைஞ்சு போச்சு? இப்ப மட்டும் அவ என் மருமக இல்லையா? என்னடா குழப்பற மலையா? நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே சமயம் வரும்போது உண்மையை சொல்றேன். அவங்க வந்தாங்கன்னா நாய் மாதிரி கடிக்காத. மரியாதை அவங்க ஆசீர்வாதம் பண்ணி வீட்டுல இருக்க சொல்லு. இப்ப அவங்க எங்க? கல்யாணம் ஆனோன்னு எங்க போவாங்க? நீ ஒரு காட்டுப்பைய, உனக்கு என்ன தெரியும்? நான் தாண்டா அவங்களை அனுப்பிச்சு வச்சேன். ஹனிமூன்